இல்லை ப்ரோ, வேஸ்ட்டு ப்ரோ படம். அவர் ஆக்டிங் தான் மஜா ப்ரோ. அவரும் நல்லா தான் போட்டார், ஆனால் கதையே இல்லை படத்தில். ஸ்டோரியே பிடிக்கல. ரொம்ப ஸ்லோ, எதுவுமே இல்லை ப்ரோ. ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா இல்லை, எதுவுமே நல்லா இல்லை. ஸ்டோரி கான்செப்ட் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. லைட்டாக கொஞ்சம் தேவராவை மிக்ஸ் அடித்த மாதிரி இருந்தது, ஆனால் நல்லா இருந்தது படம். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகாது, பட் பொறுமையாக இருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ். பெருசாக எதுவும் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ தான். ஸ்டோரி சில இடத்துல சம்மந்தமே இல்லாமல் பண்ண மாதிரி இருக்குது, அதனால இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சுண்ணா என்ன கேட்டால். படம் ஓகே தான் ப்ரோ, பெருசாக ஒன்றும் இல்லை. ஏதோ கேஜிஎஃப் கதை மாதிரி இருக்குது லைட்டாக. பேன் இந்தியாவுக்குலாம் அந்தளவுக்கு இல்லை ப்ரோ, அந்தளவுக்குலாம் இல்லை. கொஞ்சம் லாஜிக்கலாக மிஸ்டேக் இருக்குது, மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகு தான். ஏன்னா படம் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் வந்தேன். ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு இல்லை. ஸ்டோரிலாம் ஓகே தான், என்ன லைட்டாக ரெட்ரோ வாட அடிக்குது, அவ்வளோதான். ஒரு சாலிடான வில்லன் இல்லை, அதனால படம் கொஞ்சம் போர் அடிக்குது. நல்லா தானே இருக்குது, ரொம்ப குறை சொல்கிற மாதிரி மொட்டையாக முடிச்சிட்டாங்க எண்டிங்கில். ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எண்டிங் நல்லா இருக்கும்ன்ட்டு, கிளைமேக்ஸ் மட்டும் பார்ட் 2 லீடு கொடுத்து மொட்டையாக முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஸ்டோரி பார்த்தா தான் புரியும், சொல்ல தெரிலண்ணா, பார்த்தா தான் புரியும், பாருங்கள். ஸ்லோ தான், ஆமாம் ஸ்லோவாக தான் இருக்குது, பார்க்கலாம். வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். அதெல்லாம் இல்லை, ஸ்லோவாக போச்சு ரொம்ப. கதை லைட்டாக கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஹீரோயினிங்லாம் அவ்வளோ ஒர்த்தா கொடுக்கல. ஸ்டோரி படம் மிக்சடாக தான் இருந்தது. அந்த இப்போ ரெட்ரோ வந்தது, ரெட்ரோ வேறு என்னடா இவன் தான் நிறையா சொல்லுவான், கொஞ்சம் சொல்கிறான். செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேகாக இருந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு அப்படி இருந்துச்சு. பட் பார்க்குறவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அவங்க ஏன்னு தெரியல, படத்தில் கொஞ்சமாக ரோல் கம்மியாக தான் இருந்துச்சு அவங்களுக்கு. கிளைமேக்ஸ் பெருசாக சாட்டிஸ்ஃபைடு இல்லை. விஜய் தேவரகொண்ட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அனிருத் மியூசிக் தான். ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே. செகண்ட் ஹாஃபில் அந்த கதைக்குள்ளே போகிறதுனால அப்படியே அந்த ரெட்ரோ எப்படி இருந்துச்சோ ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து அந்த கதைக்குள்ளே போய் ஸ்லோவாக போகும். அதே மாதிரி இதுவும் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அந்த கதைக்குள்ளே போகிறதுனால அந்த ஸ்லோவாக போயிட்டு கடைசியில் நல்லா முடிச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட்டுக்கு லீடோட முடிச்சிருக்காங்க, அது நல்லாயிருக்கு. விஜய் தேவரகொண்டா அவரோட ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க அண்ணனா வர்றவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை அப்படி தெலுங்கு சாயெல்லாம் எதுவுமே கிடையாது, நல்லா இருக்குது படம். நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்குமே எடுத்த மாதிரியே தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆமாம், செகண்ட் பார்ட் லீடு கொடுத்துருக்காங்க. சேதுன்னு ஏதோ பெரிய ஒரு கேரக்டர் உள்ளே வருது செகண்ட் பார்ட்டுக்கு, அது யாருன்னு தெரியல, காட்டல. படம் நல்லா இருந்துச்சு, ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் அளவுக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு, சொல்லுவோம். பட் மியூசிக் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மியூசிக்கும் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆக்ஷன் தானே ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. விஜய் தேவரகொண்டா அதோட அவங்க அண்ணன் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேஜிஎஃப் மாதிரிலாம் சொல்ல முடியாது, பட் நார்மலாக இருக்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்கும். அனிருத் மியூசிக்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக. விஜய் கெட்டப் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. கெட்டப் நல்லா இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா கதை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கதை. ஸ்டோரி வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அண்ணன் தம்பிக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிவெஞ்ச் எடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இல்லை வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு, வில்லன் நல்லா மாசாக பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி லேகாக போன மாதிரி இருந்து செகண்ட் ஹாஃபில் அதை பிடிச்சாங்க கரெக்டாக. பிஜிஎம் நல்லா போட்டிருக்காரு அனிருத்.